கரூர் சம்பவத்திற்கு பிறகு விஜய் அவர்கள் இனிமேல் கூட்டணி வைக்க மாட்டேன் அப்படின்னு முரண்டு பிடிக்க மாட்டார், இணங்கி வருவார் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஸோ காங்கிரஸ் அல்லது அதிமுகவுடன் விஜய் சார் இணங்கி வருவாரா என்கின்ற மாற்றத்தையும் ஏற்படுத்திவிடும் அப்படின்னு இந்த கரூர் சம்பவத்தை பத்தி பேசிட்டும் இருக்காங்க. விஜய் சாரும் வெற்றி பெற வேண்டும் என்றால் ஏதாவது ஒரு கட்சியுடன் கூட்டணி சேர வேண்டும் அப்படின்ற சூழ்நிலை உருவாகி இருக்கா. விஜய் சார் தற்போதைய நோக்கம் திமுகவுக்கு எதிரான மனநிலையில இந்த சம்பவத்திற்கு பிறகு திமுக தாவேகாவை இறங்கி அடிக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. தொடர்ந்து பல வதந்திகளையும் பல அவதூறுகளையுமே திமுக தரப்பு தளபதி விஜய் அவர்கள் மீது பரப்பிட்டிருக்காங்க. மேலும் பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாக இந்த சம்பவம் குறித்து சோசியல் மீடியாக்களுமே ஒரு மிகப்பெரிய விவாதம் நடைபெற்று வருது. இந்த நிலையில தற்போது தாவேகா கட்சிக்கு ஆதரவாக பல பிரபலங்களுமே குரல் கொடுத்துட்டு இருக்க இந்த வேளையில தளபதி விஜய் அவர்களுடைய நண்பரான நம்ம அஜித் சார் அவர்கள் சமீபத்துல தளபதி விஜய் அவர்களுக்கு போன் போட்டு ஆறுதல்களை சொல்லியிருக்காரா. அது மட்டும் இல்லாம நலம் விசாரித்தும் இருக்காரு. இந்த தகவல் தற்போது வைரலுமே ஆகிட்டு இருக்கு. என்னதான் சினிமா துறையில இருபெரும் நடிகர்களுக்குமே போட்டிகள் அதிகமாக இருந்தாலுமே சொந்த வாழ்க்கையில ரெண்டு பேருமே நல்ல நண்பர்களாக தற்போது வரைக்குமே இருந்துட்டு இருக்காங்க அப்படின்றதற்கு இந்த சம்பவம் ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாகவே பார்க்கப்படுது. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.